இந்த உலகத்திலே 4500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்னா அது இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா தான். அதாவது ஒரு மர்மமான பிரமிடுன்னு கூட சொல்லலாம். எதனால மர்மமானது? ஏன்னா இதை எப்படி உருவாக்கி இருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் இதை உருவாக்குறதுக்கு அவங்க கிட்ட அப்படி என்னதான் இருந்துச்சு, உண்மையிலே இதை ஏலியன் உதவிகளால கட்டி இருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது? இப்படி பல கேள்விகளை உண்டாக்குது இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இன்னைக்கு இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் இந்த பிரமிடை எப்படி கட்டியிருப்பாங்க? இந்த பிரமிடை உருவாக்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 23 லட்சம் கற்களை கொண்டு கட்டமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கற்களும் 2 ல இருந்து 15 டன் இடை உள்ளதாகவும் 50 ல இருந்து 80 டன் இடை உள்ள கற்களாகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு மனிதர்களான நாம ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டினா கூட அது ஒரு 300-400 வருடங்கள் தாக்கு பிடிக்குமா என்கிறதே கேள்விக்குறிதான். ஆனா கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு மேல ஆகியும் பல இயற்கை சீற்றங்களுக்கு உட்பட்டும் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிற இந்த பிரமிட் 500 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரா உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரமிடை பிரமிடை உருவாக்குறதுக்கு மட்டுமே 3 வகையான கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. லைம்ஸ்டோன் என்கிற கற்களும், இன்னொன்னு கிரானைட், மூன்றாவது பசால்ட் என்கிற கற்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த 3 வகையான கற்களையும் 3 வெவ்வேறு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அதுவும் டன் கணக்கு இடையுள்ள கற்களை. அந்த காலகட்டத்துல சக்கரமோ இல்ல வேற ஏதாவது நவீன கருவிகளோ அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் செம்பலான உலகமும் டோலரைட் என்கிற ஒரு கற்களும் தான். டோலரைட் கற்களை சுத்தியலாகவும் செம்பலான உலகத்தை ரம்பமாகவும் பயன்படுத்தி இருக்காங்க கற்களை வெட்டி எடுக்கிறதுக்கு. சரி, இப்ப எப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க? இந்த கற்களை கொண்டு வரதுக்கு முக்கியமா அவங்க மிக வலுவான கயிர்களையும் ரொம்ப வலிமையா இருக்கிற மரக்கட்டைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க கற்களை இழுத்துட்டு வர்றதுக்கு. ரொம்ப முக்கியமா நைல் நதியை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிக இடையுள்ள கற்கள் எல்லாம் இழுத்துட்டு வர முடியாதுங்கிறதுக்காக மரக்கட்டை எல்லாம் ஒன்னாக்கி அதை கயிர்களை வைத்து இறுக்கி கட்டி ஒரு மிதக்கும் பிளாட்டான படகா உருவாக்கி அதுக்கு மேல இந்த கற்களை எல்லாம் வைத்து நைல் நதி வழியா கொண்டு வந்திருக்காங்க. 1 மில்லியன் கற்களை இந்த நைல் நதி வழியா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரமிடை உருவாக்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் தேவைப்பட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை எப்படி 25 வருடத்துல உருவாக்கி இருப்பாங்க? பிரமிடை உருவாக்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 லேபர்ஸ்க்கு மேல தேவைப்பட்டு இருக்காங்க. 2 ல 3 நிமிடத்துக்குள்ள ஒரு கல்லை வைத்தாதான் இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல கட்ட முடியும். அதுவும் 25 வருடத்துல உருவாக்கி இருக்காங்கன்னா அப்பனா அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டு இருக்கும்? நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. முதல்ல இந்த பிரமிடை எதுக்காக உருவாக்குனாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்துல எகிப்தை சார்ந்த மக்கள் ஆஃப்டர் லைஃப்ல அதிகமான நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அடுத்த ஒரு லைஃப் காத்திருக்கு, அதுல வாழ்வோம்னு இப்படி அதிகமான நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க எகிப்து மக்கள். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மம்மிஃபை மாதிரி ரெடி பண்ணி ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு ஆஃப்டர் லைஃபுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள போட்டு அவங்கள மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடுவாங்க. இப்படி புதைச்சதுனால என்னவோ ஆஃப்டர் லைஃபுக்கு வச்ச பொருட்கள் எல்லாம் காணாம போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது திருடர்களால இடப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் ஆஃப்டர் லைஃப்க்கு தேவையான பொருட்களை வச்சாங்க? தங்கம், வைரம், தங்க நாணயங்கள், தங்கத்தாலே உருவான பொருட்கள், இப்படி தங்கத்தாலே மொழிவி அவங்கள மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க. இதனாலவே பல திருடர்கள் கிடைச்சதா வாய்ப்புன்னு அடிடா தங்கத்துன்னு சொல்லி மொத்த தங்கத்தையும் வேட்ட விட்டு போயிட்டாங்க. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விதமா இனிமே எந்த ஒரு நகையும் திருட்டு போக கூடாதுங்கிறதுக்காக இறந்தவங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு புதைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல அதிக எடையுள்ள கற்களை வைத்து புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இனி தங்கத்தை திருடர்களால திருட முடியாது, அதிக இடையுள்ள கற்களை நகர்த்த வாய்ப்பே இல்லைங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கற்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிக செல்வந்தரா இருக்கிறவங்களுக்கு பலாயிரம் இடையுள்ள கற்களும், ஒரு மீடியம் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சிலாயிரம் இடையுள்ள கற்களும் வச்சிருக்காங்க. இப்படி ஒன்னா வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இந்த பிரமிடை உருவாக்கும் போதே ஒரு கேப் கூட இல்லாம, அதாவது ஒரு தலைமுடி கூட நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வடிவமைச்சிருக்காங்க. பிரமிடோட முக்கிய அம்சமே பிரமிடுக்குள்ள நீங்க எப்ப உள்ள போனாலும் எந்த டைம்ல போனாலும் கூட எப்பவுமே 20 டிகிரி செல்சியஸ் மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் ஆகுமா? எப்படி இப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆங்கிளை கொண்டு வர முடிஞ்சிருக்கும்? இதுக்காக அவங்க சூரியனோட நிழலையும் சந்திரனோட நிழலையும் பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. 4500 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம கண்களை வியக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கு வெள்ளை நிறத்துல இந்த பிரமிடு. காலங்கள் கடக்க பல இயற்கை பேரழிவால சேதமடைந்து இப்ப வெறும் கற்கள் மட்டும் தான் தெரியுது. பிரமிடை பத்தி பல மிஸ்ட்ரி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். See you guys.